T20 உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டத்தை காண ஆர்வம். போட்டி நடைபெறும் இலங்கையின் கொழும்பு மைதானத்திற்கு சாறை சாறையாக குவிந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் இலங்கை கொழும்பு மைதானத்தில் பலத்த பாதுகாப்பு. 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். T20 உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டத்தை காண சென்னை மெரினாவில் சிறப்பு ஏற்பாடு. கடற்கரையில் மாநகராட்சி சார்பில் பிரம்மாண்ட LED திரை அமைப்பு. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்த வேண்டுதல். பல்வேறு பகுதிகளிலும் இந்திய அணி வீரர்களின் படங்களை வைத்து ரசிகர்கள் வழிபாடு. இலங்கையின் கொழும்புவில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. ஆடுகளம் மூடப்பட்ட நிலையிலேயே இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் சரியான நேரத்தில் தொடங்குமா என்பதில் சந்தேகம். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தேதி மாற்றம். தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர் வள்ளலார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தமிழர் பண்பாட்டு நோக்கங்களுக்கு வேறு சாயம் பூச நினைக்கும் பிரிவினை சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை. நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முன்னிட்டு ராமலிங்க அடிகளாரின் வாழ்க்கை வரலாற்று கண்காட்சி திறப்பு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என முழங்கியவரின் வாழ்க்கை படங்களை பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வியப்பு. சென்னையில் கிண்டி சர்தார் பட்டேல் சாலை மற்றும் OMR சாலையை இணைக்கும் எல் வடிவ மத்திய கைலாஷ் மேம்பாலம் திறப்பு. அமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி உங்களின் கைத்தட்டல்களுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள். மேம்பாலத்தை திறந்து வைத்து பயணம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒரு மேம்பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் ஏற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களுக்கும் அனைத்து அரசு உயர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க வாய்ப்பிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் BL சந்தோஷ் பேசியதாக தகவல். தேர்தல் தேதி அறிவிப்பு மார்ச் 10ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என்றும் ஆருடம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமே வெற்றியை தேடித்தரும் என்பது மூட நம்பிக்கை என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அதிரடி.
தேர்தலுக்கு முன்னதாக இதுபோன்ற திட்டங்களை அறிவித்த 9 மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி, 5 தோல்வியடைந்ததாகவும் பதிவு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக தொகுதிகளை ஒதுக்குவதோடு ஆட்சியிலும் பங்கு கொடுக்க வேண்டும். மாணிக்கம் தாக்கூர் எம்பி முன்னிலையில் நடைபெற்ற மதுரை தெற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைமை வலியுறுத்தி தீர்மானம். மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்கள் மூலம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் வேண்டும், உள்ளாட்சியில் 30% விழுக்காடு பங்கு வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகும். அதை பெற்றுத்தர அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்களிடம் கோரிக்கையை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். காங்கிரஸ் குறித்து பேசிய மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ கோ தளபதி மீது 20 நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி. காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் அதே மொழியில் திருப்பி அடிப்போம் என்றும் திமுகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி எச்சரிக்கை. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். மல்லிகார்ஜுன கார்கேவிடம் எந்த தொகுதி கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயம் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கச் சொன்னதாக மாணிக்கம் தாக்கூர் பேச்சு. காங்கிரசுக்கு பலமில்லை என்று கூறியவர்களின் வாயை அடைக்கும் அளவில் பாகமுகவர்கள் கூட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு. நம்முடைய லட்சியமே மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன், மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல BLA 2 கூட்டம் போட்டு கரெக்டா காட்டி நம்ம பொறுத்தப்பட்டிலும் நம்ம இந்த ஆள் இல்ல அது இல்ல இது இல்லன்னு கதை சொல்றவங்க எல்லாம் நம்ம வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். இனி MP MLA தேர்தலில் நிற்கப் போவதில்லை என விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் உறுதி. தங்களால் தான் தேர்தலில் வென்றதாக திமுகவினர் பேசுவதாக சுட்டிக்காட்டி பேச்சு. சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க MP எங்களை வச்சு தானே ஜெயிச்சியன்னு. நான் திருப்பி MP நிக்க போறது இல்ல, நான் விருதுநகர்ல MP நிக்க போறது இல்ல. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் MP கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதேபோல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம், இதர கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும்படி எந்த வார்த்தையும் பேசாமல் தமிழகத்தில் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி மதிமுக போல் எதுவும் இல்லை. ஈரோட்டில் நடைபெற்ற தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்தில் வைகோ பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் தோழமை கொள்வதென்று முடிவெடுத்த நாளிலிருந்து நம் இயக்கத்தில் யாரும் ஒரு இம்மி அளவும் திமுக கழகத்தையோ ஆட்சியையோ விமர்சிக்காமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை நான் மட்டுமல்ல எவரும் எங்கும் பேசாமல் ஒரு கூட்டணி தர்மத்தை மறுமலர்ச்சி திமுகவை போல கடைபிடிக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த ஒரே காரணத்தால் தமது அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மை சுக்கு நூறானதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டிய தாம் அதிமுகவோடு சேர்ந்ததால் படு பாதாளத்திற்கு போனதாக பேச்சு. அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை
சுக்குநூறாகியது. எந்த அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது. எங்கோ இமயம்போ நிமிர்ந்திருக்க வேண்டிய நாம் படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் வழங்குவதற்காக ஆதி திராவிடர் திட்டங்களுக்கான நிதி எடுக்கப்படவில்லை என விளக்கம். கடன் வாங்கி ஊழல் செய்வதற்காகத்தான் காலநிலை மாற்றம் சார்ந்த பசுமை திட்டங்களை திமுக அரசு அறிவித்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். கடந்த 4 ஆண்டுகளாக காத்திருக்கும் தமிழ்நாடு மரங்கள் சட்டத்தை நாளை மறுநாள் தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வலியுறுத்தல். ஐந்தரை லட்சம் அரசு வேலை என வாக்குறுதி அளித்துவிட்டு 94,191 பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஏமாற்றி துரோகம் செய்த திமுக அரசுக்கு எதிரான இளைஞர்களின் சாபம் ஆட்சியை வீழ்த்தும் என்றும் அறிக்கை. ஜெயலலிதா பிறந்தநாளான பிப்ரவரி 24ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்குகிறாரா VK சசிகலா? ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முதல் மாநாடு நடத்துவதற்கான பந்தக்கால் நடப்பட்டது. வெளிநாட்டில் காரை வாங்கி வரி கட்டாமல் ஏமாற்றியவர் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவார் என விஜய் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கேள்வி. இப்ப நடிகர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் அவரு காரை வாங்கி வெளிநாட்டுக்கிற காரை வாங்கி இறக்கி அதுக்கு வரி கட்டியா வரி கட்டாத அதை ஏமாத்தி வரித்துறையை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்துக்கு போனா அங்க அப்பீல் போறாரு. இவர் தான் நாட்டு மக்களை காப்பாற்றுறவரா? இவர் தான் நாட்டு மக்களை காப்பாற்றுறவரா? இப்படியாப்பட்ட ஒரு கூட்டை போது மாய தோற்றத்தை வைத்து முதலமைச்சர் பதவிக்கு வர ஆசைப்படுவோருக்கு எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுத்துவிடக்கூடாது என்றும் பேச்சு. இந்த 3வது கூட்டம் தலையெடுக்கக்கூடாது. சமூகத்தில் இந்த கஷ்ட நஷ்டங்களுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் ஏதோ ஒரு மாய தோற்றத்தை வைத்துக் கொண்டு ஒரு மிக உயர்ந்த பதவியான முதலமைச்சர் பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களை எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுக்காமல் புரட்சி தலைவருக்கு இணையாக சொல்லுவதற்கு எந்த நடிகருக்கும் தகுதி இல்லை என்பதை நான் நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நள்ளிரவில் பயங்கர வெடிப்பு சத்தம் கேட்ட அதிர்வில் இடிந்து விழுந்த வீடுகளின் சிமெண்ட் காரைகள் தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் வெடித்த மர்ம பொருள்தான் காரணம் என கூறி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். இரண்டு நாட்கள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். மும்பையில் நாளை மறுநாள் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த ஏற்பாடு. வங்கதேச பிரதமர் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்கும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. தாரிக் ரஹ்மான் பதவியேற்கும் நாளான பிப்ரவரி 17ஆம் தேதி மும்பையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திக்க உள்ளதால் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் நாடு முழுவதும் உள்ள சோயா விவசாயிகள் நிலை என்னவாகும் உள்பட 5 கேள்விகளை பிரதமருக்கு எழுப்பி பதிவு.
அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலடி. வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக பொய்களை பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. இந்தியாவின் முதல் நீருக்கு அடியிலான சாலை மற்றும் சுரங்க ரயில் பாதையை அசாமில் அமைக்கிறது மத்திய அரசு. பிரம்மபுத்திரா ஆற்றுக்கடியில் சுமார் 18,500 கோடி ரூபாய் செலவில் அமைக்க பொருளாதாரத்துக்கான அமைச்சரவை ஒப்புதல். ஜெர்மனியில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் பங்கேற்க சென்ற பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனிர் தடுத்து நிறுத்தம். ஆசிம் முனிரை நிறுத்தி அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு செல்லும்படி அதிகாரி ஒருவர் கூறியதால் பரபரப்பு. பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் வெற்றி பெற்ற நாடாக இந்தியா விளங்குவதாக ஐநாவையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் பாராட்டு. செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடத்துவதற்கான பொருத்தமான நாடு எனவும் புகழாரம். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் சமரசத்திற்கு ஈரான் தயாராக இருப்பதாக தகவல். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க அமெரிக்கா தயாராக இருந்தால் மட்டுமே சாத்தியம். T20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது வெஸ்ட் இண்டீஸ். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நேபாளம் வெளியேறியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் 134 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய மகளிர் அணி பேட்டிங் செய்தபோது குறுக்கிட்ட மழை. பாதியில் ஆட்டம் கைவிடப்பட்ட நிலையில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 21 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கசாமி மலைக்கோவிலுக்கு படையெடுக்கும் பக்தர்கள். மகா சிவராத்திரியை ஒட்டி மலையேறி சென்று மனமுருக வேண்டுதல். மகா சிவராத்திரியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிறை மகாதேவர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம். காவி உடை அணிந்து கையில் விசிறியுடன் அடுத்தடுத்த சிவாலயங்களுக்கு ஓட்டம்.